டாக்குமெண்ட் ஷேர் பண்றீங்களா? ஏன்னா இருங்க. அதான் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு நிமிஷம். ஓகே. விஜி நீங்க ஸ்கிரீன்ல ஷேர் பண்றீங்களா விஜி? ஆமா ஆமா. சரி ஒரே ஒரு நிமிஷம் அம்மா லேப்டாப் திறந்துட்டேன். எதுடா சாய்? தெரியுதாமா? தெரியுதா? கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்பதான் எனக்கு கண்ணு. நீங்க பாடுங்க. அவ வரதுக்குள்ள நீங்க பாடிடலாம். இதுல இருந்தா படிக்கணும். ரெக்கார்ட் ஆயிட்டா அதை மட்டும் செக் பண்ணுங்க. என்னது மேடம்? பாடுங்க. ரெக்கார்ட் இது ஷேர் ஆகுது இல்ல ஸ்கிரீன்? ஷேர் ஆகுது. இதுக்கு வந்து இது இல்ல. ராகம் கிடையாது. என்ன படிக்கிட்ட? வேற படிச்சிருக்கோம் பரவாயில்ல. யாவத் நிர்தேவே தாவத் புஷ்பதி குஷலம் தேவே லதவதி வாயௌ தேவாபாயே வித்யதி மின்காய். பண்ண முடியாதா? கொஞ்சம் பெருசு பண்ணுமா? ஓகேயா? நெக்ஸ்ட். பத்மா நீங்க படிக்கிறீங்களா? படிங்க, ஆளுக்கு ஒண்ணு படிங்க. बालस्ताव क्रीडासक्तः तरुणस्तावत् रुमिसक्तः वृद्धस्तावित् चिन्तासक्तः परमे ब्रह्मणि कोऽपि न सक्तः. இனி ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. ஓகே நெக்ஸ்ட். மாதங்கி ரெடி ஆயிட்டீங்கன்னா படிங்க. படிங்க. காத்தே காந்தா கஸ்தே புத்திரஹ சம்சாரோ யமதீவ விசித்ரஹ. சம்சாரோயம் அதீவ விசித்ரஹ. சம்சாரோயம் அதீவ விசித்ரஹ. கஸ்ய த்வம் கஹ குத ஆயாத தத்வம் சிந்தய ததீஹ பிராத்தஹ. ஓகே சூப்பர். பிந்து மேடம் அடுத்தது நீங்க. படிங்க படிங்க ஆர் பாடுங்க. தெரிஞ்சா படிங்க, பாட தெரிஞ்சா பாடுங்க, இல்லைன்னா படிங்க. பிந்து மேடம். ஓகே சாரி. வச்சிருக்கா மியூட்ல. அப்புறம் இந்த பஜன் மாதிரி இருக்கு, அந்த ராகத்துல வேணா பாடுறேன். சத்சங்கே நிசங்கத்வம் நிசங்கத்வே நிர்மோகத்வம் நிர்மோகத்வே நிஷ்சலதத்வம் நிஷ்சலதத்வே ஜீவன்முக்திः. குட். பத்மா மேடம். वयसि गते कः कामविकारः शुक्के नीरे कः कासारः क्षीणे वित्ते कः परिवारो ज्ञाते दत्त्वे कः संसारः. சூப்பர், வெரி குட். மாதங்கி.
மாகுரு தனஜன யோவன கர்வ கர்ப்பம் கர்வம் அது மா குரு தனஜன யோவன கர்வம் ஹரதி நிமேஷாத் கால சர்வம் மாயா மயாமிதம் மாக்கிலம் மாயாமயமிதம் அகிலம் புத்தவா பிரம்மபதமா ஆமா பிரம்மபதம் பிரம்மபதம் துவம் பிரவிஷ விதித்வா. இது ராகம் இருக்கு ஆக்சுவலா அதுக்கு. ஆமா இருக்கே மா குரு தனஜனயோ ஹரதி மேனி மேஷாத். எனக்கு தொண்டை சுத்தமா காலி. ஹரதி நிமேஷா த்வாகல சர்வம் மாயா மகிலம் ருத்வா பிரம்மபதம் த்வம் பவிக்ஷா விதித்வா. பிரம்மபதம் த்வம் பிரவிஷ விதித்வா. ஓகே, நெக்ஸ்ட். பியூட்டிஃபுல். உண்மையா எல்லா சாரத்தையும் இதுல சொல்லிட்டார். லௌகீகமா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டார் ஆல்மோஸ்ட். நெக்ஸ்ட். தினயாமின்யோ சாயமா ரெக்கார்ட் ஆர்தம்மா ஆர்து விஜி ஆர்து ரெக்கார்ட் சாயம் பிராத்தக சிசிர வசந்தௌ புனராயாத்தக காலக கிரீடதி கச்சதி ஆயுகு ததபி ந முஞ்சதி ஆஷாவாயுகு. சோ தினயாமின்யௌ சாயம் பிராத்தக சிசிர வசந்தௌ புனக பிளஸ் ஆயாத்தக. அங்கதான் ஒரு சந்தி இருக்கு. புனக பிளஸ் ஆயாத்தக விசர்க்க சந்தி அங்க இருக்கு. நெக்ஸ்ட் காலக கிரீடதி கச்சதி பிளஸ் ஆயு. கச்சதி பிளஸ் ஆயு என்ன சந்தி? கச்சதி. இகாரம் சேஞ்சஸ் டு யகாரம். சோ என் சந்தி. தத்து பிளஸ் அப்பி ஜஷ்வ சந்தி. And the first letter of the varga changes to the third letter of the varga. Tat plus abhi tadabi. Na munjati ஆஷா வாயு. நிறைய என் சந்தி எப்பவுமே வரும். நம்ம பார்த்தோம்னா முஞ்சதி பிளஸ் ஆஷா வாயு, முஞ்சதி ஆஷா வாயு. சோ இதா சந்தின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியான ஸ்லோகம். இப்ப பார்க்கலாம். தினயாமின்யோ தப்பா இருக்கு. தினயாமின்யோங்கிறது 1.2 இருக்கணும். ஏன்னா ராமச்ச லக்ஷ்மண ராம லக்ஷ்மண அந்த மாதிரி. யாமினி யாமின்யௌ நதி சப்தம் மாதிரி வரும். தினயாமின்யௌ. தின அப்படின்னா மார்னிங், யாமினினா நைட்டு. டே அண்ட் நைட் வருது போறது. சாயம் பிராதக சாயங்காலம் காலம்பரை வருது போறது. சிசிர வசந்தம் ருத்து சமயம். சிசிரம்னா குளிர்காலம், வசந்த காலம். இதுவும் வந்துட்டு போயிட்டு இருக்கு. காலக கிரீடதி. இந்த காலம் இருக்கே அது எப்படிப்பட்டதா இருக்கு? விளையாடுறது. ஆயுக கச்சதி. நம்மளோட ஆயு இருக்கே அது போயிட்டே இருக்கு. ததபி. அப்போ கூட இந்த மனுஷனோட ஆஷா இருக்கு பாத்தீங்களா, ஆஷா வாயு. இந்த ஆஷ ஏவ காத்து, அந்த ஆஷங்கிற அந்த பிராணம் இருக்கு பாத்தீங்களோ, அது போறதே கிடையாது, போகவே மாட்டேங்கிறது. சோ நாட்கள் போயிட்டே இருக்கிறது. டே அண்ட் நைட் இருக்கு. காலம்பரை நைட்டு. அப்புறம் அதே ரெண்டு விதமா சொல்ற. சாயம் பிராதகன விடி காலம்பரை வேலை, சாயங்காலம் டே அண்ட் நைட் அப்படிங்கிற. சிசிர வசந்தோ அப்படிங்கிற. எல்லாமே போயிட்டே இருக்கு. காலம் விளையாடிட்டு தான் இருக்கு. இந்த மனுஷனுக்கு புத்தி இருக்கு, அது வரல அப்படிங்கிற. சோ தின யாமின்யோ. தின யாமின்யோங்கிறது 1.2. தினம் யாமின்யோ. தினம்ங்கிறது டே, யாமினிங்கிறது நைட்டு. ரெண்டும் சேர்த்து சொல்றது தின யாமின்யோ. ராமச்ச லக்ஷ்மணச்ச ராமலக்ஷ்மண ராமலக்ஷ்மணவ் அத மாதிரி. இது அதே மாதிரிதான் எல்லாமே இருக்கு. சாயம் பிராத்தக தனித்தனியாவே சொல்லிட்டாரு, பிரச்சனை இல்லை. சாயம் அப்படிங்கிறது நபும்சகலிங்க சப்தம். பிராத்தக அப்படிங்கிறது அவ்யயம். பிராத்த கால அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் நிறைய. ஆயாத்தக கிரியாபிரம். ஆயாத்தி யாத்தி யாதாத்து. யாதாத்து கச்சதி மீனிங்கே தான் கொடுக்கும். சோ
ஆயாத்தினா ஆகச்சதி அப்படிங்கிற அர்த்தம். சோ கச்சதி கச்சதக, அதே மாதிரி யாத்தி யாத்தக யாந்தி, ஆயாத்தக அப்படிங்கறதே கிரியாபதத்துல 1.2 லட்லகார ஃபார்ம்ல இருக்கு. அதே மாதிரி சிஷிர வசந்தோ, சிஷிரக வசந்தக ரெண்டு இருக்கு. சோ இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட திஸ் இஸ் கால்ட் அஸ் துவந்த சமாசம். இப்ப நம்ம துவந்த சமாசத்துல கத்துட்டோம். இங்கேயே 3 எக்ஸாம்பிள் வந்திருக்கு. ஓகேயா? சோ எந்த வந்து ஃபெமினைன் ஜெண்டரா இருந்தா ஃபெமினைன் ஜெண்டர் டூயல் எப்படி முடியுமோ அப்படி முடியும். நபும்சகலிங்கமா இருந்தா நபும்சகலிங்கத்துல சுக துக்கம்னா சுகம் துக்கே அப்படின்னு வரும். ராம லக்ஷ்மணன் ராம லக்ஷ்மணவ் அப்படின்னு வரும். இங்க வந்து நதி சப்தமா இருக்கிறதுனால கிட்டத்தட்ட பார்க்க நதி நத்யவுன்னு இருக்கிறதுனால பார்க்க வந்து ஃபெமினைன் ஜெண்டரா இருந்தா கூட டக்குன்னு பார்த்தா ஒரே மாதிரி ஃபார்மேட்டா இருக்கு தினயாமின்யோ அப்படிங்கிறதுல. சோ சிஷிரகா ச வசந்தகா ச சிஷிர வசந்தோ. This is called as ஒரு மாஸ்குலின் ஒரு ஃபெமினைன் கம்பைன் பண்ணா, ஒரு மஸ்குலின் ஒரு ஃபெமினைன் கம்பைன் பண்ணா பின்னாடி என்ன வருதுதான் ராம சீதே அப்படின்னு ஆயிடும். பின்னாடி தான் எப்பவுமே விபக்தி இஸ் பேஸ்ட் ஆன் த லாஸ்ட் வேர்ட் தான். அந்த லாஸ்ட் வேர்ட்ல என்ன விபக்தியோ அதான் எண்டிங் தானே நம்ம பார்க்கணும். அகாராந்த புல்லிங்க சப்தம் அப்படிலாம் தானே பார்க்கணும். கடைசியில என்ன முடியறதோ அதுதான் இந்த லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் கணக்கு. சோ சிஷிரகா ச வசந்தகா ச சிஷிர வசந்தோ ஆயாத்தக அப்படின்னா என்ன அர்த்தம்? வருது. வருதுன்னா என்ன அர்த்தம்? போகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். வருது போகுது, வருது போகுது. காலக கிரீடதி, காலக பிரதமா விபக்தி ஏகவச்சனம், கிரீடதி கிரீட் தாத்து பிளே அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது இல்லையா? சோ காலம் விளையாடின்னு இருக்கு. ஆயுகு கச்சதி, ஒரு நாள் போறதுன்னா என்ன அர்த்தம்? நம்மளோட வயசுல நம்ம வாழ போற ஒரு டேல ஒண்ணு குறைஞ்சுட்டே வருது. சோ ஆயுங்கிறது நம்மளோட வாழ்க்கையோட அந்த லிமிட் இருக்கு இல்லையா? ஆயுங்கிறது நபும்சகலிங்க சப்தம். விசர்க்கத்துல வந்தா கூட ஆயுஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு தான் பேர் கூட வச்சிருக்கா. அதனால்தான். சோ ஆயுகு அப்படிங்கிறது வந்து நபும்சகலிங்க சப்தம். கச்சதி போறது, நம்மளோட ஆயு போயிட்டே இருக்கு. ததபி in spite of that, அப்ப கூட என்ன ஆகுது? ஆஷா வாயு ந முஞ்சதி. இந்த ஆஷா தான் காத்து. ஆஷா ஏவ வாயுனா அந்த ஆசையே மனுஷனுக்கு ஒரு பிராணனா இருக்கு. அவன் வாழறதோட ஜீவித லட்சமே ஆசையாவே போயிடுது அவனுக்கு. அப்படி இருக்கிற அந்த ஆஷா வாயு ந முஞ்சதி. ந முஞ்சதினா இட் இஸ் நாட் கெட்டிங் ரிலீஸ்ட். முஞ்சதினா முச்சுனா முச்சி நம்ம சொல்றோம். ஹோப் இல்லையா? ஆஷானா ஹோப் இந்த இடத்துல கிடையாது. இந்த இடத்துல வந்து திருஷ்ணான்னு வச்சுக்கலாம். பேராசை, மனுஷனுக்கு எல்லாம் வேணும்னு ஆசை. ஆசை தமிழ்ல இருக்கு. ஆசைதான் ஆசை. ஹோப் வந்து இருக்கு, அது வேற. ஹோப்போ வந்து பாசிட்டிவா சொல்றது. பட் இங்க சொல்ல வந்து பேராசை மாதிரி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண ஆசை. நம்ம படிக்கணும், நம்ம இது பண்ணணும், முக்தி வரணும், நமக்கு இருக்கக்கூடாதுங்கிற ஆசை நல்ல ஆசை. இந்த ஆசை வந்து மெட்டீரியல் ஆசைன்னு வச்சுக்கோங்க மனசுல. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அப்படி படுத்துக்கணும். ஓகே, ஐ திங்க் இதுல நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தர் படிக்கிறீங்களா? மாத்தி நீங்க ஆரம்பிங்க. as usual. பெருசு பண்றேளா? மேல்து ஓகே. தினயா மின்யௌ சாயம் பிராத்தः சிஷிர வசந்தௌ புனராயதः காலः கிரீடதி கச்சத்யாயுः ததபி ந முச்யதி ஆஷா வாயுः. மஞ்சள்ல வர இன்ச் முஞ்சத்தி ஆஷா வாயு. முஞ்சத்தி ஆஷா வாயு சேர்த்து சொன்னா பிரிச்சு சொல்லலாம். முஞ்சத்தி ஆஷா வாயு பிரிச்சே சொல்லலாம். நமக்கு ஈஸியாவும் இருக்கும். பிரிச்சு படிக்க கொஞ்சம் ட்ரை பண்றேன். பிரிச்சு படிச்சா நமக்கு ஈஸியா படிக்க முடியும் சேர்த்து படிக்கிறதோட. நம்ம ஸ்லோகமா இருக்கிறதே அந்த இடத்துல உங்களுக்கு மீட்டர் வரதே கரெக்டா ஈஸியா சேர்த்து அந்த மாதிரி. சாரகனா மீனிங்கா? சாரகனா எசன்ஸ். எசன்ஸ். காது கேக்குது. ஓகே, நெக்ஸ்ட். காத்தே காந்தா தனகத சிந்தா வாதுல கிம் தவ நாஸ்தி நியந்தா த்ரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா பவதி பவார்ணவ தரணே நௌகா. சோ இங்க என்னெல்லாம் இருக்குன்னு பாக்கலாம். காத்தே காந்தா தனகன சிந்தா, அதுல ஒண்ணும் இல்ல. வாத்துல கிம் தவ நாஸ்தி நியந்தா, நோ நத்திங். த்ரீ ஜகதி சஜ்ஜன சங்கதிகி பிளஸ் ஏகா, அங்க ஒரு சந்தி இருக்கு.
சோ சஜ்ஜத சங்கதிஹி ஈ பிளஸ் ஏகா. விசர்க்கம் வந்து ரேஃபா ஆயிடுறது. விசர்க்கத்துல ரேஃபா ஆயிடும்ல. பவதி. இப்ப உங்களுக்கு இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சுடுது இல்லையா? பவதி அட்லீஸ்ட் வந்து சொன்னப்படும் தெரியும். ப்ராபப்ளி ஃபர்ஸ்ட் வாட்டி உங்களுக்கு தானே தெரியலன்னா கூட இப்ப இப்படி இருக்கு அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். பவதி பவார்ணவ தரணே நௌகா. ஒண்ணும் இல்லைங்க. சோ இப்ப பாக்கலாம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு அன்றையும் பார்க்கலாம். வாத்துலனா மூடன்னு மூட. காத்தே காந்தா. இங்க ஆக்சுவலி கொஸ்டின் போட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை. கா சிந்தா, உனக்கு என்ன கவலை அப்படின்னு. சிந்தான கவலைன்னு வச்சுக்கலாம். என்ன கவலை உனக்கு அப்படின்னு கேட்டா, காத்தே காந்தா தனகத சிந்தா. ஒய்ஃப பத்தியும் பண பத்தியும் உனக்கு என்ன கவலை அப்படின்னு எடுத்துக்கணும். இங்க கொஸ்டின் போட்டிருக்கா. அவங்க காத்தே காந்தா, உன் ஒய்ஃப் யாரு, தனகத சிந்தா எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இப்படி போட்டாலே நல்லாதான் இருக்கு. காத்தே காந்தா தனகத சிந்தா. ஏன்னா அவ வந்து அந்த இதுவாதான் கொடுத்துருக்கா, சமாச வேர்ட கொடுத்துருக்கா. பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் என் மனசுக்கு படுறது. சோ உனக்கு அந்த ஒய்ஃப பத்தியும் சிந்தா எதுக்கு உனக்கு அப்படின்னு கேக்குற. தவ நியந்தா ந ஸ்திக்கும். நியந்தானா கண்ட்ரோலர். உன்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன யாருமே இல்லையா? உன்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலையா அப்படிங்கிற. த்ரீ ஜகதி சஜ்ஜன சங்கதி ஏகா பவார்ணவ தரணே நௌகா. த்ரீ ஜகதி, இந்த மூணு உலகத்துக்குமே சஜ்ஜன சங்கதி, இந்த சஜ்ஜனங்களோட சேர்றது அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா? அதுதான் ஏகா, ஒரே ஒரு. பவார்ணவ தரணே நௌகா. பவன்னா அந்த சம்சார சாகரம்னு சொல்லுவோம்ல. பவ அர்ணவம்னா சாகரம், பவனா வாழ்க்கை கடல் அப்படிம்போம். சோ எப்பவும் தமிழ்லயும் உண்டு அந்த சம்சார சாகரம்னு எல்லாத்துலயும் வந்துட்டே இருக்கும். வாழ்க்கை கடல் அப்படின்னு சொல்லுவோம். அத தரணே, அத வந்து தாண்டறதுக்கு நௌகா. நௌகானா படகு. சோ இந்த சஜ்ஜன சங்கதி, இந்த நல்ல மக்களோட சேர்ந்து சத்சங்கம்னு சொல்றோம் இல்லையா? அந்த சத்சங்கம் தான் நம்ம வாழ்க்கை கடலை தாண்டறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு படகு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க பவதி. சோ இங்க கிராமர் பார்க்கலாம். வாத்துலனா மூட அப்படின்னு சொல்லி. சத்சங்கம்னா நல்ல விஷயங்களா? சத்சங்கம்னா சதாம் சங்கக, நல்லவர்களோட சேர்க்கை. சதாம் சங்க சத் சங்கக. சத்துனாலே இது அதுவே வந்து ஒரு இது மாதிரி காம்பவுண்ட் வேர்ட். சதாம் சங்கக சத் சங்க அப்படின்னு வரும். சோ வாத்துல அப்படின்னு மூடன்னு கூப்பிடுறா. காத்தே காந்தா தனகத சிந்தா. கா அப்படிங்கிறது பிரதமா விபக்தி, ஃபெமினைன் ஜெண்டர்ல இருக்கு. ஏன்னா சிந்தா, கா சிந்தா அப்படின்னு இருக்கிறதுனால. சிந்தாங்கிறது பிரதமா விபக்தி, ஃபெமினைன் ஜெண்டர்ல இருக்கு. என்ன சிந்தா? தே உனக்கு. உனக்கு அப்படிங்கிறது இந்த சப்தமி விபக்தி ஏகவச்சனம். தவவும் சொல்லலாம், தேவும் சொல்லலாம். இங்க தே யூஸ் பண்ணிருக்கா. காந்தானா ஒய்ஃப், இங்க ஹைஃபன் இருக்கு ரியலி ஸ்பீக்கிங். தனகத சிந்தா. தனம்னா பணம், கதனா அதுல போற, சிந்தா கவலை. சோ காந்தாவும் தனமும் இங்க சேர்ந்து இருக்கு பாருங்க. சோ காந்தா பிளஸ் தனமிஸ் காந்தா தனே. காந்தா இஸ் ஃபெமினைன், தனமிஸ் நபும்சகலிங்கம். ஃபர்ஸ்ட் அது ரெண்டுத்தையும் நம்ம சேர்க்கணும். எப்பவுமே இந்த சமாசம் வேர்டு மூணு வேர்ட்ஸ் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் எது ரெலவெண்டா இருக்கோ அந்த ரெண்டுத்தை முதல்ல சேர்ந்துக்கணும். சோ இங்க வந்து காந்தா பிளஸ் தனம், காந்தா தனே அப்படின்னு ஆயிடும். இப்போ நம்ம இது துவந்த சமாசம் ஏற்கனவே பார்த்தோம்ல, ராம லக்ஷ்மணா அந்த டைப் தான். சோ அதுலயே கத சிந்தா. சோ காந்தா தனே கதா போன. ஏன்னா கதான்னு ஏன் போனா இது அடுத்தது இப்படி சுத்துக்கலாம். கத சிந்தா போன மனசு அப்படின்னு எடுத்துக்கணும். சோ சிந்தா ஃபெமினைனா இருக்கிறதுனால இதோட அப்ஜெக்டிவா இருக்கிறது கத. சோ கதா சிந்தா அப்படின்னு ஆகும். சோ இப்ப எப்படி சேர்த்து போட்டோம்னா காந்தா தனே கதா சிந்தா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். காந்தா தர சிந்தான்னு இருக்கு. கதை இருக்கே நடுல. தன தர ராயே வருதுன்னு. ரா எங்க இருக்கு? கதா. ஏன்னா சிந்தா ஃபெமினைன் ஜெண்டர். கத சிந்தா ரக தர தர தப்பு. தனன்னு மாத்திக்கணும். ஓகே ஓகே. இன்னொரு பாடம் இருக்கான், காந்தா அதர கத சிந்தான்னு ஒண்ணு இருக்கான். காந்தாவோட லிப்ஸ்ல உனக்கு ஏன் அதுல போய் எண்ணும் அப்படின்னு. தட் இஸ் ரெண்டு பாடபேதம்னா ஒரு ரைட்டிங்ஸ்ல ஒரு மாதிரி இருக்கும். அந்த காலத்துல ஓலைச்சுவடியை காப்பி பண்றதே மாத்தி எழுதிடுவா. சோ
இன்னொரு பாடத்துல காந்தா அதர கத சிந்தா ஏன்னு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு காந்தா தனகத சிந்தா தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ நம்ம அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு அர்த்தம் அதான். ஆக்சுவலி விஷயம்னு பார்த்தா அதுதான். சோ உனக்கு ஏன் அதுல சிந்தா அப்படிங்கிறது எல்லாமே பிரதமா விபக்தி ஏகவச்சனம் எக்ஸப்ட் இன் திஸ். அதுக்கப்புறம் தவ நியந்தா, தவ இஸ் ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். உன்னோட நியந்தா, நியந்த்ரு அப்படிங்கிற சப்தம். பித்ரு அது மாதிரி, பித்ரு மாத்ரு மாதிரி நியந்த்ருங்கிற சப்தம். அதனால நியந்தா அப்படின்னு வருது. உன்னோட கண்ட்ரோலர் ந அஸ்தி கிம், யாரும் இல்லையா என்ன அப்படிங்கிற மாதிரி. ந அவ்யயம், அஸ்தி கிரியாபதம், கிம் அப்படிங்கிறதும் அவ்யயமா இருக்கும். அப்புறம் அதுக்கு மார்க்கமும் சொல்ற. அது ஏன் நினைச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன மார்க்கம்? த்ரீ ஜகதி. த்ரீ ஜகதிங்கிறது வந்து திரயாணாம், ஜகத்துனா உலகம்னு அர்த்தம். ஜகத்துங்கிற சப்தம் நபும்சகலிங்க சப்தம். இங்கேயும் அகைன் தப்பா இருக்கு. 1.1 நபும்சகலிங்கம் இருக்காது, 7.1. மூன்று உலகத்தில் அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றது. சோ 7.1 தான் கரெக்டா இருக்கும். சோ திரயாணாம் ஜகதாம் சமாஹார. இப்போ த்ரீலோகம் அப்படின்னா திரயாணாம் லோகானாம் சமாஹார. பூர்புவஸ்வக. இப்போ அப்படியே வச்சுக்கலாம். நிறைய பூர்புவஸ்வக தான் இந்த இடத்துல கரெக்டா. திரயாணாம் லோகானாம் சமாஹாரக த்ரீ ஜகத். திரயாணாம் ஜகதாம் சமாஹாரக. ஜகத்தும் நபும்சகலிங்க சப்தம். ஜகதாம் அப்படின்னு வரும். இத வந்து சமாசம் பண்றதே அப்படி வரும். ஜகதாங்கிறது ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம். மூன்று உலகங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். மூன்று உலகங்களிலும் அப்படின்னு முடிக்கிறதே சப்தமி விபக்தி ஆயிடும். ஜகத் சஜ்ஜன சங்கத், சதாம் சங்கக சஜ்ஜன. ஆக்சுவலி சஜ்ஜன சதாம் சதாம் ஜனகன். சத்துங்கிற சத்தோட பகுவச்சனம் வந்து சத் சந்தௌ சந்தக அப்படின்னு வரும். சோ சந்தக ஜனக வந்து ஜனாக, சந்தக ஜனாக வரும். சோ அப்படியும் பண்ணலாம். சதாம் ஜனக சஜ்ஜனக அப்படின்னு கொண்டு வரலாம். சோ சஜ்ஜனானாம் சங்கதிகி. சங்கதிகின்னா அவளோட சேர்ந்துக்கிறது, நல்லபடியா அவளோட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது, மிக்ஸ் பண்ணிக்கிறது. சோ சங்கதிங்கிறது ஃபெமினைன் ஜெண்டர். அதனால அங்க ஏகா பவா அண்ணதான். அதுக்கும் வந்து அதோட அட்ஜெக்டிவ் ஏகான்னு இருக்கு. ஏகா நௌகா. இந்த நௌகாங்கிறது வந்து அகைன் ஃபெமினைன் ஜெண்டர். ஒரு படகு. இங்க ஏகாவும் ஃபெமினைன் ஜெண்டர் தான், இதுல போடாம இருக்கு. பவ அர்ணவ தரணே, பவக ஏவ அர்ணவ. இந்த வாழ்க்கையே இந்த இதுக்கும் வந்து கர்மதாரய சமாச அப்படின்னு பேரு. இது வந்து கர்மதாரய சமாச அப்படின்னா ரெண்டு, ஒரு விசேஷனமும் ஒரு வேர்டும் அதுல இருந்தனா. இங்க அர்ணவம்னு சொல்லிருக்கு. எதை வந்து அர்ணவம்னு சொல்றா? வாழ்க்கைய. வாழ்க்கை வந்து வாழ்க்கையே கடலா இருக்கு அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். வாழ்க்கையே அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி வந்தனா அது ஒரு டைப் ஆஃப் கர்மதாரிய சமாச. சோ இங்க பவார்ணவ அப்படிங்கிறதே பவக ஏவ அர்ணவ. அந்த பவ ஏவ அர்ணவசிய தரணே, அதை தாண்டறதுக்கு, தரணேனா தாண்டுவதற்கு அப்படின்னு அர்த்தம். தரணே சப்தமி விபக்தியில வருது. நௌகா, நௌகானா படகு. நௌகா இஸ் ஆல்சோ ஃபெமினைன் ஜெண்டர். சோ இந்த மூன்று உலகத்திலயும் சஜ்ஜன சங்கதி தான் ஏகா நௌகா, ஒரு போட்டா இருக்கு. எதுக்கு? பவார்ணவ தரணே கிரியாபதம்ல இருக்கு. சோ நௌகா பவதி, நௌகாங்கிறது தான் மெயின். எதுக்கு நௌகாவா இருக்கு? பவார்ணவ தரணே சப்தமி விபக்தி. அது என்னது அது அப்படின்னு கேட்டா சஜ்ஜன சங்கதிக்கு ஏகா நௌகா. அந்த நௌகா என்னது? சஜ்ஜன சங்கதிக்கு ஏவ நௌகா அப்படின்னு எடுத்துக்கணும். டவுட் இருக்கா ஏதாவது? பத்மா மேடம் படிங்கோ. காத்தே காந்தா தனகத சிந்தா வாதுலக்கிம் தவ நாஸ்தி நியந்தா த்ரிஜயதி சஞ்சன சங்கதி ரேகா பவதி பவார்ணவதரணே நௌகா. சூப்பர். சம ஸ்லோகம் இது. ஜடிலோ முண்டி லுஞ்சித கேஷக காஷாயாம்பர பகுகிருத வேஷக பஷ்யன்னபி ச ந பஷ்யதி மூடோ
ஹி உதய நிமித்தம் பகுகிருத வேஷகா. சம ஸ்லோகமா இருக்கு. என்ன சொல்ற, அந்த விவேகம் ஆத்ம ஞானம்ங்கிறது மனசுலதான் இருக்கணும். சோ வெறும் வேஷத்தினால அது பிரயோஜனப்படாது. நீ தலைய மொட்டை அடிச்சுட்டாலோ இல்ல மீச சவரம் பண்ணிட்டு ஒரு காஷாயத்தெல்லாம் போட்டுண்டு இதெல்லாம் பண்ண வேஷம் தான், அது வேஸ்ட் அப்படிங்கிறது. எதை பார்க்கணும், ஆத்ம ஞானத்தை மனசால உணரணும், பார்க்கணும்னா அந்த உண்மையை அறியறது, உண்மையை பாக்குறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா மிச்சம் இதெல்லாம் எதுக்குன்னா வயிற்று பொழப்புப்பா அப்படிங்கிற சான்ஸே இல்லை. இப்படி கூட ஒருத்தரால சொல்ல முடியுமான்னு தெரியல எனக்கு. சோ இங்க நிறைய கொஞ்சம் சந்தி, நிறைய சொல்ல முடியாது, கொஞ்சம். ஜடிலோ முண்டி, ஜடிலக பிளஸ் முண்டி. விசர்க உத்வம் வந்திருக்கு. லுஞ்சித கேசக நோ ப்ராப்ளம். காஷாயாம்பர பகுகிருத வேஷக, அங்கேயும் ஒண்ணும் பெருசா இல்ல. பஷ்யன் பிளஸ் அப்பி, டமுடாகம சந்தின்னு ஒண்ணு படிச்சோம் இல்லையா, பஷ்யன் பிளஸ் அப்பி. மோஸ்ட்லி நகாரம் பிளஸ் அகாரம் தான் மோஸ்ட்லி வரும். பக்கத்துல ஒரு இன் ஆதேசம் ஆகும். அதாவது ச ந பஷ்யதி மூடோ, மூடக மூடோ ஆயிருக்கு. அகைன் உத்வம், விசர்க உத்வம். ஹி பிளஸ் உதர நிமித்தம் என் சந்தி. ஹி என்ன ஆகும், ஹி பிளஸ் யா ஆயிடும். உதர நிமித்தம் ஊ இருக்கு. சோ இ பிளஸ் உதர நிமித்தம் அப்படின்னு ஆயிடும். பகுகிருத வேஷக. சோ அங்க ஒரு சந்தி. இப்போ நீ பார்க்கலாம். எங்க போச்சுன்னே தெரியல. ஓகே, ஜடிலக. ஜடிலன்னா அந்த ஜடன்னு சொல்லுவோம்ல, சோ அந்த ஜடமுடி வச்சிருக்கிறவங்க தான் ஜடிலகா. முண்டினா தலை பால்ட் ஹேர். அவன் தான் முண்டை அப்படிலாம் சொல்றது. முண்டை அப்படின்னா தலை அந்த பால்டா இருக்கிறதுனால முண்டி. ஆக்சுவலா தமிழ் இதுல சான்ஸ்கிரிட்ல லுஞ்சித கேசக. லுஞ்சித கேசன்னா இந்த ஹேர் எல்லாம் மழிச்சுண்டு ஷவரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அப்படிப்பட்டவங்க. காஷாய அம்பர பகுகிருத வேஷ. காஷாயம் இஸ் அந்த ஆரஞ்சு ட்ரெஸ். காஷாயம் இஸ் ஆரஞ்சு, அம்பர இஸ் ட்ரெஸ். அது பகு பல, கிருத விதமா செஞ்ச வேஷக, வேஷம்தான் அப்படிங்கிற. மூடக பஷ்யன் அப்படி நான் பஷ்யதி. மூடக, இந்த மூடன் இருக்கானே பஷ்யன். பஷ்யன்னா கண்ணால பாக்குறான் இல்லையா. சோ பஷ்யன் அப்படி பார்த்தா கூட ந பஷ்யதி, பார்க்கல. பார்த்தா கூட நான் பார்க்கலன்னா என்ன அர்த்தம், கண்ணால பார்த்தா கூட அந்த மெய்ஞானத்தை அவன் பார்க்கல, அவன் அறிஞ்சுக்கல அப்படின்னு அர்த்தம். உதர நிமித்தம் ஹி. உதரம்னா வயத்து பொழப்புன்னு சொல்லுவோம்ல, அதுதான். இந்த வயத்துக்கு நிமித்தமா வச்சுட்டுதான் அவன் ஹி இப்படி பண்றான். பகு கிருத்த வேஷக, பலவிதமா செஞ்ச வேஷம் தான் அப்படிங்கிற பயங்கரமா சொல்ற. சோ ஜடிலக இங்க கிராமர் பார்க்கலாம். தட் இஸ் இந்த அப்பியரன்சஸ்லாம் நம்ம வெளி உலகத்துக்காக பண்ணது அப்படின்ற மாதிரியா? நல்லா பேண்ட் ஷர்ட்டே போட்டுக்கோ, கோட் சூட் போட்டுன்னு போ, உள்ளுக்குள்ள இருக்கணும் விஷயம். நீ இதெல்லாம் போட்டு இந்த பொய்சாமியா இருக்கலாம் நல்ல செருப்பால் அடிக்கிறது. இந்த வேஷம் எல்லாம் எதுக்கு, வயத்து பொழப்பு பாவனக்குன்ட்டு. இந்த சாது சன்னியாசி மாதிரி எல்லாம் ட்ரெஸ்ஸ போட்டுண்டா, காஷாயம்பரனா அந்த சாஃப்ரன் ரோப்ஸ் அவெல்லாம் போட்டுட்டு இருக்கா. அவெல்லாம் வெளியில பாக்குறதுக்கு அப்படி இருக்கா. ஆனா அவ நிஜத்தை எதையுமே பார்க்கல. இதெல்லாம் கூட வயிற்று பொழப்புக்காக அவ போட்டு இருக்கிற வேஷம் அப்படிங்கிறார். அவள்னு இல்லை அப்படின்னா எல்லாருமே அதேதான். எல்லாருமே டிஸ்கைஸ்டு. அதெல்லாம் நோ யூஸ். அதாவது எப்படி பிரயோஜனம் இல்ல. கரெக்ட் கரெக்ட். உண்மையாவே சொல்லுவா. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நமக்கு நடுவுல ரியலாவே ஒரு எல்லாத்தையும் அறிஞ்ச ஆத்ம ஞானி இருக்கலாம். அவன் வேஷம் தான் போட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் நிஜமாவே எல்லாம் தெரிஞ்சவாளா இருப்பா. பட் பை நேச்சர் அவ எப்படி இருப்பான்னு பார்த்தனா, கிட்டத்தட்ட அவளுக்கு இந்த யோகி ராம சூரத்குமார் எல்லாம் சொல்லுவா பாருங்க, பிஸ்ரி சாமியா இருப்பா அந்த காலத்துல. சேஷாத்ரி சுவாமிகள் அவெல்லாம் எங்கேயோ படுத்து, ரமண மகரிஷி எங்க வேணா படுத்து, எப்படி வேணா எதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அவதான் நேச்சுரலி இருப்பா. ஏன்னா ஆத்ம ஞானம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடுவா. ஆனா இந்த ரொம்ப காஷாயம் போட்டு நான் இதுன்னு யாருக்கு காட்டுறேங்கிற மாதிரி சொல்றேன். எதுக்கு அந்த இது தேவையில்லையே
அப்படிங்கிற மாதிரி மேம் சொல்றேன். காஷாயம்ங்கிறது இப்போ பக்தியை வெளிப்படுத்துற மாதிரி இந்த இதெல்லாம் போட்டுக்கிறதா இல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறதா? என்ன காஷாயம்? காஷாயம் இஸ் ஆரஞ்ச். காவி காவி உடை. காவி உடை. காவி உடைன்னு சொல்லுவோமே. வஸ்திரம் இஸ் உடை. அம்பரம் வஸ்திரம் எல்லாம் உடைன்னு அர்த்தம். சோ அது பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது பண்ண வேண்டாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பெரியவாளே அதான் போடுறா. பட் எப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கணுங்கிற அது போட்டுக்கிறது இருந்தா மிச்சவங்க எல்லாம் என்கிட்ட வராத, நான் கொஞ்சம் ஒதுங்கி வாழறேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துக்கு காட்டுறதுக்காக வச்சுக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள அவனுக்கு ரியலா ஆத்ம ஞானம் இருக்காது, இருக்கணும். அது இல்லாம வேண்ட மட்டும் இதெல்லாம் போட்டுட்டு நோ யூஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சோ ஜடிலக முண்டி, ஏன்னா இதை எழுதின ஆதிசங்கரரே சன்னியாசி தான். அவர் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா இது அவசியம்தான், நம்ம அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதை போட்டுட்டு உள்ளுக்குள்ள ஞானம் இல்லைன்னா நோ யூஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப அதர்வே ரவுண்ட் எடுத்துக்கணும்ல. பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தா இது இல்லன்னு அர்த்தம் இல்ல, அவளுக்குள்ள இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஆமா, கரெக்ட். சோ அதனாலதான் நான் அந்த மீனிங்க சொன்னேன். ஆத்ம ஞானிகள் இப்படிதான் இருக்கும் அவசியம் இல்ல, அவ எப்படி வேணா இருப்பா. ஏன்னா அவளுக்கு தெரியும் இப்படிதான் வாழ்க்கை இப்படிதான் போகும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும், ஒரு ஞானம் இருக்கும் இல்லையா. பெரிய பர்சன்ஸ் கூட இருக்கலாம். சோ ஜடிலகனா ஜடாதாரி, அந்த ஜட முடின்னு சொல்லுவோமே அதுதான் ஜடிலக. பிரதமா விபக்தி ஏகவச்சனம். முண்டினா தலை பால்டு, அதுவும் 1.1. லுஞ்சித கேசக, லுஞ்சிதனா மழித்த கேசம்னு சொல்லுவோம், மழித்தன்னு சொல்லுவோம் தமிழ்ல இல்லையா, அதுதான். காஷாய அந்த ரெட் காவி, கரெக்டா சொன்னா மாத்தங்கி. அம்பர வஸ்திரம் காவி உடை. பகுகிருத வேஷம், நிறைய பண்ண வேஷம் தான் அது அப்படிங்கிறது 1.1. எல்லாமே பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஏன்னா அந்த மூடனுக்கு எப்படிப்பட்ட மூடனா இருக்கான் அவன், ஆனா எனக்கு ஞானம் வந்துட்டுன்னு தனக்கு தானே சொல்லிட்டு காஷாயத்தை போட்டுட்டு பால்ட ஹேர் எல்லாம் கட் பண்ணிட்டு ஜடைய போட்டுட்டு இருக்கான். ஆனா பஷ்யன் அவன் பாக்குறான், ஆனா ந பஷ்யதினா அவன் என்னத்தை பார்க்கல, ஆத்ம ஞானத்தை அவன் உணரல அப்படின்னு அர்த்தம். பஷ்யன்கிறது திருஷ்டாத்துவோட சத்ரு பிரத்யன். பதன் அப்படின்னு வரும் இல்லையா, பஷ்யன் அப்படின்னு வரும். அப்பி அவ்யயம் ச அவ்யயம் ந அவ்யயம். உதர நிமித்தம், உதரஸ்ய நிமித்தம் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த உதரத்தோட இதுக்காக வயத்து பொழப்புன்னு சொல்றோம் இல்லையா. சோ அந்த வயத்து பொழப்புக்காக இவன் பகு கிருத வேஷக, பயங்கரமா போடுற வேஷம் அப்படின்னு அர்த்தம். சோ இங்க காஷாய அம்பரம் அப்படின்னு இருக்கு இல்லையா. காஷாயம்ங்கிறது அம்பரம்ங்கிறது நபும்சகலிங்க சப்தம். சோ காஷாயம்ங்கிறது அந்த கலரை குறிக்கிறது. சோ இதை சமாசமா பண்ணா காஷாயம் அம்பரம். ஏன்னா அம்பரத்தோட அட்ஜெக்டிவ் எப்படி ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறதுனால அதுவும் அதே விபக்தியில வரணும். சோ காஷாயம் அம்பரம் அப்படின்னு அதை முதல்ல பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் பகு கிருத வேஷக, பகுபிகி கிருத வேஷக அப்படின்னு எடுத்துக்கணும். கிருதக வேஷக அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஏன சவ, எவனால அந்த மாதிரி பலவிதமா வேஷம் போடப்பட்டதோ அவன் அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தத்தை கொடுக்கறது. பஷ்யன் அப்பி மூடக உதரஸ்ய நிமித்தம் உதர நிமித்தம், அதுவும் சொல்லிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. பஷ்யன் திருஷ்டாத்து சத்ரு பிரத்யம், அவ்வளவுதான். முண்ட உங்களுக்கு அது தெரியும், விவேகி தியாகிங்கிற மாதிரி இன்கிற பிரத்யம். முண்டக அஸ்ய அஸ்தி முண்டி அப்படின்னு இன் பிரத்யம். தியாகி விவேக அஸ்ய அஸ்தி விவேகி அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதே மாதிரி. மிச்ச பிரத்யம் எல்லாம் நமக்கு கொஞ்சம் அவ்வளவு தேவையில்லை. சோ இப்ப யார் படிக்கணும்? படிங்க. படிக்கட்டா? ஜட்டிலோ முண்டி லுஞ்சித் கேஷக காஷாயாம்பர லுஞ்சித கேஷக காஷாயாம்பர பகுகிருத வேஷக பஷ்யன்னபி ச ந பஷ்யதி மூடோ உதரம் நிமித்தம் பகுகிருத வேஷக. உதர நிமித்தம் பகுகிருத வேஷக. ஹி உதர நிமித்தம் சொல்லணும், இல்லைன்னா ஹுதர நிமித்தம்னு சொல்லணும். பிரிச்சனா ஹி உதர நிமித்தம். ஓகே, ஹி உதர நிமித்தம். ஈஸியா லுஞ்சிதனா என்ன? என்னமா லுஞ்சித
லுஞ்சித்னா மழித்தேன்னு சொல்லுவோம். கட், ஹேர் ஷேவ். ஓகே ஓகே. தமிழ்ல மழித்த அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட். சோ அந்த வெறும் அந்த ஹெட் ஷேவ் பண்ணிக்கிறது இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகேயா? அது பிரயோஜனம் எப்போ அவன் மனசாலேயே அப்படி இருந்தா, இல்லைன்னா சாப்பாட்டுக்கு பண்றான் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படிங்கிற. நெக்ஸ்ட், அங்கம் கலிதம் பலிதம் முண்டம் தசன விஹீனம் ஜாத்தம் துண்டம் விருத்தகயாதி கிரகித்வா தண்டம் ததபின முஞ்சதி ஆஷா பிண்டம். சோ அங்கம் கலிதம் பலிதம் முண்டம் ஒண்ணும் இல்ல, தசன விஹீனம் ஜாத்தம் துண்டம் அங்கேயும் ஒண்ணு இல்ல, விருத்தக பிளஸ் யாதி, விருத்தக பிளஸ் யாதி விருத்தோ யாதி. அங்க வந்து விசர்கத்துக்கு கிரகித்வா தண்டம் ஒண்ணும் இல்ல, தத்து பிளஸ் அபி ஜஸ்வ சந்தி, முஞ்சதி பிளஸ் ஆஷா பிண்டம் முஞ்சத் யாஷா பிண்டம் என் சந்தி யகாரம், யகாரத்துல வந்திருக்கனால. இதுவும் நல்ல அழகான எல்லா ஸ்லோகமுமே ரொம்ப அழகு. அப்பா இது ஒண்ணு படிச்சாலே சீரியஸா ஒரு மாதிரி எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த இதுதான் ரொம்ப அன்வயம் போட்டாதான் ஃபுல்லா கவர் ஆக மாட்டேங்கிறது. அங்கம் கலிதம், இந்த பாடி எப்படி ஆயிடுச்சுன்னா தளர்ந்து போயிடுறது. அங்கம் கலிதம். முண்டம் பலிதம், முண்டம்னா ஆல்ரெடி பார்த்தோம், தலை ஹேர் இல்லையா, பால்டுன்னு பார்த்தோம். சோ பால்டுன்னு இந்த சிரஸ் போர்ஷனை சொல்றா. இந்த இடத்துல வந்து பால்டா இல்ல, இந்த இடத்துல எப்படி இருக்கு தலைன்னு கேட்டேன்னா பலிதம், பலிதம்னா நரைச்சு போயிடுது. துண்டம், துண்டம்னா ரெண்டு அர்த்தம் உண்டு, ஃபேஸ்னு ஒரு அர்த்தம் உண்டு, இன்னொரு அர்த்தம் வந்து பாயின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து பாயின்னு எடுத்துக்கலாம். ஏன்? தசன விஹீனம் ஜாத்தம், பல்லு இல்லாம போயிடுறது. சோ இப்படி எல்லாம் ஆனா கூட இத்தியாதிபிக்கு விசிஷ்டக அப்படின்னு வந்து ஆக்சுவலி ஸ்லோகத்துல சொல்லல, இந்த மாதிரி பயங்கரமா ஆனா கூட கீதுஷக சக அந்த விருத்தக வயசானவன் இருக்கானே அவன் வந்து தண்டம் கிரகித்வா யாதி, குச்சிய புடிச்சுன்னு தான் நடக்கிறான். தண்டம் இஸ் குச்சி, கிரகித்வானா அதை வச்சுண்டு யாதி கச்சதி. தத்தபி அப்படி இருந்தும் கூட அவனுக்கு என்ன? ஆஷா பிண்டம் ந புஞ்சதி. இந்த பிண்டத்துல ஆஷா இருக்கு பாத்தீங்களா, ஆமா ஆசைங்கிற அது வந்து விஷயம் வந்து விடுறது இல்ல. அது ரொம்ப உண்மையான விஷயம் தான். சோ அங்கம் இங்க வந்து ஒரு அழகான பிரத்யம் ஒண்ணு சொல்லி கொடுத்துடலாம், நல்லா இருக்கு. லுட் பிரத்யம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். லுட் பிரத்யம் வந்து பட்டாத்து படனம், சல்தாத்து சலனம் அப்படி எல்லாம் பார்த்தோம். எல்லாமே ரொம்ப ஈஸி. அப்படி பண்ண நபும்சகலிங்க சப்தம் ஆயிடும், யூஸ் பண்றதுக்கு ஈஸி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல வந்து எல்லாமே அப்படிதான். இந்த கலிதம் பலிதம் எல்லாமே அப்படிதான் இருக்கு. சோ கலிதம் வந்து இக்தா பிரத்யத்துல வருது, பலிதமும் இக்தா பிரத்யம். தர்ஷனம் அப்படி வந்து பார்த்தீங்களா, தர்ஷனம் வந்து லியுட் பிரத்யம். மிச்செல்லாம் சாரி மிச்செல்லாம் வந்து அதுல வரல, இக்தா பிரத்யத்துல வருது. இக்தா பிரத்யமும் அதே மாதிரிதான் வரும் டக்குன்னு பார்த்தா. கலிதம் இங்க வந்து அது நம்மன்னு முடியும். நம்ம பட்டனம் லேக்கனம் சலனம் பிரமணம் நம்மன்னு முடிஞ்சதுன்னா லியுட் பிரத்யம். இங்க நிறைய இக்தா பிரத்யம் இருக்கு. கலிதம் கல்தாத்து பிளஸ் இக்தா கலித, இது கலிதக கலிதா கலிதம், பலிதக பலிதா பலிதம், இக்தா பிரத்யம் நிறைய. விஹீனம்க்கு வந்து அதுவும் என்ன, விஹீனமே இக்தா பிரத்யம் தான். அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, அதனால கொஞ்சம் டக்குன்னு தெரியல. தண்டம் கிரகித்வா யாந்தி ததபி, இங்க வேற ஏதாவது இருக்கா? ஆஷா பிண்டம் ந முஞ்சதி. ஓகே. சோ அங்கம், அங்கம்ங்கிறது நபும்சகலிங்க சப்தம், அதனாலதான் அந்த இக்தா பிரத்யம் வந்து அதோட அப்ஜெக்டிவா வருது. அது வந்து நபும்சகலிங்க சப்தத்துல வந்திருக்கு. அங்கம் கலிதம் அஸ்தின்னு அர்த்தம். அப்படின்னா கீதுருஷம் அங்கம் அஸ்தி, கலிதம் அங்கம் அஸ்தி அப்படி எடுத்துக்கணும். முண்டம் கீதுருஷம் அஸ்தி, பலிதம் அஸ்தி. அங்கேயும் வந்து முண்டம்ங்கிறது வந்து நபும்சகலிங்கமா இருக்கிறதுனால பலிதமும் நபும்சகம் அதோட இதுவா இருக்கிறதுனால. துண்டம், துண்டம் மீன்ஸ் நபும்சகலிங்கம், அதனால கீதுருஷம் துண்டம் தசன விஹீனம் அப்படின்னு எடுத்துக்கணும். சோ இங்க எப்படி எடுத்துக்கணும்? தசன விஹீனம் அப்படின்னு பார்த்தோம்னா
இந்த பல் இல்லாதவனால நிறைய பல் இருக்கு இல்லையா, சோ பகுவச்சனத்தை எடுத்துக்கணும். தசனைகி விஹீனம், மோஸ்ட்லி இந்த விஹீனம் ஹீனம் இதெல்லாம் வந்தனா திருத்தியா விபக்தியை வரும் சமாசத்துல. சோ ஹீனக ஊனக அப்படிலாம் வந்தனா அந்த மாதிரி வரும். சோ தசனைகி விஹீனம் அப்படின்னு வரும். ஜாத்தம்னா உண்டாயிருச்சு. சோ அந்த வாய் இருக்கே பல் இல்லாததா ஆயிடுது அப்படின்னு, பற்கள் இல்லாததா அப்படிங்கிறதுனால விஹீனம் தசனைகி விஹீனம்னு பகுவச்சனத்துல எடுத்துக்கணும். சோ இத்தியாதி விசிஷ்ட ஸ்லோகத்துல இல்ல, அவ இங்க எடுத்து போட்டிருக்கா. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த யாரு அந்த ஆளு, அந்த விருத்தக, அப்படிப்பட்ட அந்த வயசானவன், அது பிரதமா விபக்தி ஏகவச்சனம். தண்டம் கிரகித்வா, தண்டம் இஸ் 2.1, தண்டக தண்டம், கிரகித்வா அந்த கிரகதாத்துவோட இக்தா பிரத்யத்துல வந்திருக்கு. யாதி, யாதி இஸ் யாதாத்து, கச்சதி மீனிங் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தத் அபி, அப்ப கூட இந்த தசப்தம் நபும்சகலிங்க சப்தத்துல இருக்கு. அப்போ கூட ஆஷா பிண்டம், இந்த ஆஷா பிண்டமும் அது நபும்சக லிங்கம் தான். ஆஷா ஏவ பிண்டம்னு வரும்னு நினைக்கிறேன். சோ அந்த ஆசைங்கிற அந்த விஷயத்த அவன் விடுறதே இல்லை, அந்த விடவே மாட்டேங்கிறான். அந்த ஆஷா அவனை விட்டு போகவே மாட்டேங்கிறது அப்படின்னு நம்ம அதை அர்த்தம் புரிச்சுக்கணும். ஓகே, யாரு படிக்கணும்? மாத்தங்கி காமிங்க. தெரியுதா? இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுங்க விஜி. தெரியுது விஜி. அங்கம் கலிதம் பலிதம் முண்டம் தசன விஹீனம் ஜாதம் துண்டம் விருத்தோ யாதி கிருஹித்வா தண்டம் ததபி ந முஞ்சதி ஆஷா பிண்டம். ஓகே, பயங்கரமா இருக்குல்ல ஸ்லோகம். ஒண்ணு மீனிங் பயங்கரமா இருக்கு. கரெக்ட். எப்படி சொல்றது, வேஷமும் போடாது. அதே மாதிரி ஒரு பாயிண்டையும் அடிச்சு வம்சம் பண்ணுவார். இதுல மனசுல தோன்றத பளிச்சுன்னு சொல்லிடுவார். அக்ரே வக்னி பிருஷ்டே பானு ராத்திரௌ சுபக சமர்ப்பித ஜானு கரதலபிகி கரதல பிக்ஷக தருதல வாசக ததபின முஞ்சதி ஆஷா பாஷக. ஓகே, அக்ரே பக்னி பிருஷ்டே பானு ஒன்னும் இல்ல, ராத்திரௌ சுபுக சமர்ப்பித ஜானுகு ஒன்னும் இல்ல, கரதல பிக்ஷக பிளஸ் தருதல வாசக. பிக்ஷக விசர்க்கம் சகாரமாயிருக்கு, பிகாஸ் தா ஃபாலோ ஆனதுனால. தத்து பிளஸ் அபி ததபி ஜஸ்வம். முஞ்சதி பிளஸ் ஆஷா பாஷக, முஞ்சதி ஆஷா பாஷக என் சந்தி வந்திருக்கு. இப்ப ஐ திங்க் நிறைய சந்தி நம்ம படிச்சது வருது, அதனாலதான் அந்த மெயின் சந்திஸ்ல நம்ம எடுத்தாச்சு. ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு பிச்சைக்காரன் இருக்கான். பிச்சைக்காரன் எப்படி இருக்கான், அவனுக்கு எதுவுமே இருக்கிறது இல்ல. முன்னாடி நெருப்பு மாதிரி இருக்கு அந்த சூரியன். சாயங்காலம் பிரிஷ்டேனா பின்னாடி அகைன் சூரியன் தான். முன்னாடி பின்னாடி வெயில், மொத்தத்துல அப்படி வச்சுக்கோங்க. நைட் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டா, படுத்துக்கிறதுக்கு இடம் கிடையாது. அப்ப குளிரினாலும் இல்ல தூங்குறதுக்கும் சரியா இடம் இல்லைனாலும் கன்னத்துல அந்த எப்படி சொல்றது, அந்த உக்காந்துக்கிற போஸ்டர் வச்சுக்கோங்களேன், முட்டியில தலைய வச்சுட்டு தூங்குறான், அப்படியே வச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எங்க இருக்கான் அவன், கையால பிக்ஷா எடுக்கிறான். மரத்துக்கு கீழெல்லாம் வாசம் பண்றான். சரி, இப்படி எல்லாம் இருக்கானே, அவனுக்கு ஏதாவது ஆசை போச்சா அப்படின்னா இருக்காது, அப்பவும் ஆசையெல்லாம் போகாது. இவ்வளவு ஒண்ணும் இல்லாம இருக்கோமே அப்படின்னு சொல்லி ஆத்ம ஞானம் அடைஞ்சிட போறானா அப்படின்னா அவனுக்கு போறது இல்லை ஆசை, அவனுக்கே ஆசை போறது இல்லை அப்படின்னு எடுத்துக்கணும். சோ இங்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா, ஆக்சுவலா இன்னொரு மீனிங் ஆத்ம ஞானத்துக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்ட்டு இல்ல. அதுதான் எப்படி சொல்றாரு பாருங்க. ஒரு பக்கம் வேஷமும் வேண்டாங்கிறாரு. சரி, நீ ஆட்டோமேட்டிக்கா அப்படி இருக்கா அவனுக்கு. அடுத்தது இவன் கிட்டத்தட்ட எல்லாமே இல்லாத மாதிரி இருக்கான். அப்ப இவன் ஞானியா?
அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்ல. ஞானியா இல்லையே, அவனும் இல்ல, அவனும் கிடையாது அப்படிங்கிறாரு. ஒருத்த வந்து வேஷம் போடுறான், அது வந்து வயிற்று பொழப்பா இருக்கு அவனுக்கு, அவன் ஞானி கிடையாது. இவன் வந்து நிஜமாவே பிச்சைக்காரன் தான், அவனுக்கு மனசு முழுக்க ஆசைதான் இருக்கு, அவனுக்கு எதுவுமே இல்லை, ஆனா அப்பவும் ஞானம் வரல அவனுக்கு. எதுவுமே இல்லையே, நமக்கு இந்த வாழ்க்கையில ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சந்தோஷமா. அதாவது இங்க என்ன அர்த்தம்னா, அவன் பிச்சை எடுக்கிறது கூட அவர் பெருசா தப்பா சொல்லல, அப்ப கூட அவனுக்கு ஆசை போல பாரு அப்படிங்கிற, அந்த ஆசை போக மாட்டேங்கிறது அவனுக்கு, அதுதான் அங்க பாயிண்ட். ஓகேயா? ஏன்னா அந்த நிலைமையில கூட அவனுக்கு தான் ஏதோ என்னைக்கோ ஏதோ ஆயிடுவோமோன்னு ஒரு நம்பிக்கையில இருக்கான் அவன், அதுதான் அவனுக்கு எண்ணமா இருக்கு இல்லையா? அப்ப கூட அவனுக்கு வந்து ஒன்னும் போக மாட்டேங்கிறது. ஓகே, சோ அக்ரே வக்னிகி, அக்ரே வக்னினா நம்ம இப்படிதான் எடுத்துக்கணும். முன்னாடி வந்து நெருப்பு, நெருப்புன்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல? அவன் வந்து பிச்சை எடுக்கிறதே அவனுக்கு வெயில் தானே எடுக்க போறது, அப்படி எடுத்துக்கலாம். சோ அக்ரேங்கிறது சப்தமி விபக்தி ஏகவச்சனம், வக்னி, வக்னினா நெருப்பு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பிரிஷ்டே, பிரிஷ்டேங்கிறது பேக்லன்னு அர்த்தம். பேக்ல என்ன? பானு, பானுனா சூரியன் அர்த்தம். சோ முன்னாடி நெருப்பு பின்னாடி சூரியன் அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடி பின்னாடி சூடா இருக்காம அப்படி இருக்கிறாம. சாரி, இந்த பின்னாடி சின்னது பின்னது பண்ணா ஏதாவது ஆயிடுது. ஓகே, நைட் காலம்புற பொழுது இப்படி போச்சு, நைட் எப்படி இருக்கான்? ராத்திரோ, ராத்திரோவுல வந்து கொஞ்சம் குளிர்ச்சி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப ஆட்டோமேட்டிக்கா பாடி என்ன ஆகும்? நல்லா சுருங்கிக்க பார்க்கும் இல்லையா? இவனுக்கு தூங்கவும் இடம் இருக்கான்னு தெரியல, அவன் எப்படி இருக்கான்? சுபுக்கன்னா அந்த சின்னன்னு சொல்லலாம், அந்த சின்ன வந்து முட்டிக்கு மேல வச்சுக்கிறானோ. நம்ம தூங்க இடம் கிடைக்கலன்னா எப்படி வச்சுப்போம்? காலை வந்து ஒரு மாதிரி வி ஷேப்ல முட்டியை தூக்கி வச்சுட்டு தூங்குறதுக்கு அது மேல நம்ம எப்படி வச்சுன்னு தூங்குவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி ராத்திரோ, நைட், சப்தமி விபக்தி, ராத்திரிங்கிறது ஃபெமினைன் ஜெண்டர், சப்தமி விபக்தியில இருக்கு. சுபுக சமர்ப்பித ஜானு, சுபுக இஸ் சின்ன, சமர்ப்பித இஸ் அப்ளை, அது மேல வைக்கலாம். எங்க? ஜானு, ஜானுனா முட்டின்னு அர்த்தம். அதுல வச்சிருந்தவனா இருக்கான் அவன், பவதி. சோ இவன் வந்து அப்படிப்பட்டவனா இருக்கான்னு அந்த ஆளுக்கு போடுது. கரதல பிக்ஷக பவதி, கையில அந்த பிக்ஷ, கையில வந்து பிக்ஷை எடுக்கிறவனா இருக்கான். சோ அந்த மாதிரி இருக்கிற அந்த கரதால பிக்ஷைன்னா பிச்சைக்காரங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது. அப்படிப்பட்டவன் தருதல வாசக, அவனுக்கு வாசம் எங்க? தருனா மரம், தலம்னா கீழே. சோ அந்த மரத்துக்கு கீழே வாசம், வாசம் பண்ற அவன் அப்படின்னு எடுத்துக்கணும். எல்லாமே வந்து இந்த வாசக அப்படின்லாம் வந்தா கூட எல்லாம் அந்த பிக்ஷா எடுக்கிற அந்த பிச்சைக்காரனுக்கு தான் போடுது. அப்படிப்பட்ட அவன் தத்தபி, in spite of all this, தத் நபும்சகலிக்கும் அபி அவ்யயம், ஆஷா பாஷக, ஆஷா ஏவ பாஷ, பாஷனா கயிறுன்னு அர்த்தம், நம்ம அதனால பாசம் பாசம்னு சொல்றோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ ஆஷா ஏவ பாஷ, ஆசைங்கிற அந்த கயத்தினால கட்டுப்பட்டவனா இருக்கிறவனா முஞ்சதி, அந்த ஆஷா பாஷைய வந்து விடவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிறது. சோ இங்க கொஞ்சம் என்னெல்லாம் சமாசம் நமக்கு புரியுமோ அதை மட்டும் பார்க்கலாம். இங்க வந்து சுபுக சமர்ப்பித ஜானு அப்படின்னு வந்திருக்கு, நமக்கு எவ்வளவு தூரம் புரியுமோ அவ்வளவு, அதை மட்டும் நான் சொல்றேன். சுபுகன்னா இங்க இது சுபுகே சமர்ப்பிதக ஜானுனி எஸ்ய சக அப்படின்னு வரணும். ஏன்னா ஜானுங்கிறது வந்து இந்த இது நபும்சகலிங்க சப்தம், ஆனா அதை புல்லிங்கத்துக்கு மாத்தணும். சோ இது அவ்வளவு தூரம் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, அதனால சுபுகேனா அந்த சுபுகே சமர்ப்பித ஜானுனினா அந்த ஜானுனா முட்டின்னு அர்த்தம், முட்டியில வந்து சமர்ப்பித அந்த சுபுகத்தை வச்சிருக்கிறவனாக இருக்கான் அப்படின்னு எடுத்துக்கணும். கொஞ்சம் சுத்தி வரும் இது. சோ சுபிகே சப்தமி விபக்தியில போட்டுக்கணும். சமர்ப்பிதே அதுவும் வந்து சதி சப்தமி மாதிரி எடுத்துக்கிறது. ஜானு ஜானுனி ஜானுனி அப்படின்னு வரும், ரெண்டு முட்டி இருக்கிறதால ஜானுனி அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த முட்டியில கை வைத்தவனாக இருக்கிற, தலை வச்சு சாரி அந்த சின்ன வச்சிருக்கிறவனான அவன் அப்படின்னு அவனுக்கு போனோம், அந்த பெகருக்கு போறதுனால எஸ் ஆக. எப்பவுமே அந்த வேர்டு வந்து அதை குறிக்கல, வேற ஏதோ எப்படின்னா பீதாம்பரக அப்படின்னா பீதம் அம்பரம் எஸ் சக அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ அந்த மாதிரி எஸ் சகான்னு போட்டோன்னா அந்த புல்லிங்க சப்தத்துக்கு ஒட்டி போயிடும், அந்த மாதிரி பண்ணும். சில சமயம் ஏன சக அப்படிலாம் கூட வரும், அந்த மீனிங்க போட்டு இங்க எஸ் சகான்னு வரும். நெக்ஸ்ட்
கரதலக பிக்ஷக பவதி. சோ கரஸ்ய தலம், கரதலம்னா அந்த கைன்னு சொல்லுவோம்ல, அந்த நடு உள்ளங்கைன்னு சொல்றோம்ல. சோ கரஸ்ய தலம் தான் அது, அந்த உள்ளங்கைன்னு அர்த்தம். சோ கரஸ்ய தலே பிக்ஷா, பிக்ஷாங்கிறது ஆக்சுவலி வந்து ஃபெமினைன் ஜெண்டர், ஆனா பிக்ஷக அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த பிக்ஷக இஸ் ரெஃபரிங் டு த பெகர் அப்படின்னுட்டு. சோ கரதலே பிக்ஷா அப்படின்னா அர்த்தம் வராது இல்லையா, ஏன்னா ஃபெமினைன் ஜெண்டரா இருக்கிறதுனால. அப்போ எஸ்ய சக அப்படிங்கறத நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து அந்த பர்சன் ஹூ இஸ் டேக்கிங் த பிக்ஷா இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கொடுக்கும் அது. அதுக்கப்புறம் அவன் எங்க வாசம் பண்றான், தருதலம். அதை ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் பிரிச்சுக்கணும். தருதலம்னா தரோஹோ தலம், மரத்துடைய கீழே, அப்படிதான் நம்ம தமிழ்ல சொன்னா கூட சொல்றோம். மரக்கீழே அப்படின்னு சொல்லுவோம், மரத்துடைய கீழே கீழே அப்படின்னு சொல்லுவோம். சோ தரோஹோ தலம், தருதலம் அப்படின்னு. அப்புறம் அந்த தருதலத்துல வாசம் பண்ற அந்த பெக்கருக்கு போகுது. சோ எல்லாமே வந்து அந்த பெக்கரோட அட்ஜெக்டிவ் தான். அப்போ தருதலே வாசம், வாசக எஸ்ய சக, அந்த தருதலத்துல யார் வாசம் பண்றாளோ அவன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குற மாதிரி வாசக அப்படின்னு வரணும். தருதலே வாசன, தருதலத்துல வாசம் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கறது. அப்போ எஸ்ய சகன்னு போட்டாதான் இட் கோஸ் டு த பர்டிகுலர் பெகர். அதனால நம்ம எஸ்ய சகவை ஆட் பண்ணிக்கணும். அப்போ கூட என்ன ஆகுது அவனுக்கு அப்படின்னு கேட்டா, ஆஷா பாஷக ந முஞ்சதி, ஆஷா ஏவ பாஷ, ஆஷாதான் அவனுக்கு பாஷம் கட்டா இருக்கு. அந்த பாஷம் வந்து அந்த பாஷத்தை அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட அந்த பாஷக ந முஞ்சதி, யாரை விடல, இந்த இடத்துல வந்து தம் அப்படின்னு எடுத்து உள்ள போட்டிருக்கான். யாரை விடலன்னா அந்த பிக்ஷம், பெகர் இருக்கான் இல்லையா, அந்த பிக்ஷம ந முஞ்சதி அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ இந்த இடத்துல வந்து அவள்தான் அர்த்தம், வேற ஒண்ணும் பெருசா அர்த்தம் இல்ல. பட் நிறைய கொஞ்சம் சமாசம் இருக்கு. சமாசம் உங்களுக்கு எவ்வளவு தூரம் புரியுறதோ புரிஞ்சுக்கோங்க, புரியலன்னா நத்திங் ராங், கொஞ்ச நாள்ல தானே புரிஞ்சிடும். Who has to read? அக்ரே அக்ரே வஹினஹ அக்னி, நிஷ்டேபான் அக்ரே வன்னி, வன்ஹி, அக்ரே வன்ஹி பிருஷ்டேபானுஹு ராத்ரௌ சுபுகச மர்பித ஜானுஹு. அர்த்தம் புரிஞ்சுட்டோம் இல்லையா? சோ சுபுக சமர்ப்பித ஜானு, சோ சுபுக சமர்ப்பித ஜானு அப்படி படிக்க. சுபுக சமர்ப்பித ஜானுஹு கரதல பிக்ஷ தருதல பிக்ஷஹ தருதல வாசக அப்படி படிக்க. கரதல பிக்ஷஹ தருதல வாசக ததபி ந முச்சத்யா முச்சதி ஆஷாபாஷஹ, முச்சதி ஆஷாபாஷஹ. அப்படி இல்லைன்னா ததபின முஞ்சதி ஆஷாபாஷ, எப்படி வேணா படிக்கலாம். ததபின முஞ்சதி ஆஷாபாஷஹ. அவ்வளவுதான். I think we will stop with this today. புரிஞ்சது இல்லையா? புரிஞ்சதுமா? அந்த பார்த்தும் பார்க்காம இருக்கானே அதே மாதிரியே புரிஞ்சும் புரியாதவா விஜி? இல்ல எல்லாருமே அப்படிதான். இங்கே